ஒரு துளி கூட ஆயில் சேர்க்காம கார கொழுக்கட்டை, அதுவும் கேரட்டு, தேங்காய், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் போட்ட அது இஞ்சிலாம் சேர்த்துருக்கோம், அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங்கும் நம்ம வந்து செய்து சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து இடியப்ப மாவோ அல்லது அரிசி மாவோ எடுத்துட்டு கேரட்டு ஒன்று வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து கட் பண்ணுறதுல நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் 2 கொத்து வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். மல்லி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காயில் பாதி தேங்காய் துருவி இதில் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வந்து ஒரு மீடியமான வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணால் போதும் 1 கப்பு மாவுக்கு. சால்ட்டு உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி வந்து சிறிய துண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு, எனக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு 3/4 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ, நான் எப்போதுமே எனது வீடியோவில் சொல்லுவேன், நம்ம வந்து எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு, அதுக்கு தேவையான வெங்காயம், கேரட்டு, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கணும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே வந்து அந்த கேரட்டு கட் பண்ணுறதுலே கட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து தெரியல, அதுலேயே நான் எல்லாமே சேர்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா வந்து அந்த மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப வந்து தண்ணி ஆகிடக்கூடாது. அது வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து மாவு வந்து பிசையணும். இது வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுக்கணும். இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம பூர்ணம் வைக்காமல் இது கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கார கொழுக்கட்டையிலேயே நம்ம வித்தியாசமாக வந்து கேரட்டு, பீன்ஸு கூட சேர்க்கலாம், அப்புறம் கீரை சேர்க்கலாம். அதெல்லாம் வந்து வதக்கிட்டு சேர்க்கணும். கேரட்டாக இருந்தால் நம்ம வதக்காமல் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் வைத்து நம்ம பசங்களுக்கோ பெரியவர்களுக்கோ இல்லை யாராக இருந்தாலும் நம்ம வந்து வெஜ்ஜு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து எண்ணெயில் பொரிக்காமல் இதே மாதிரி ஐட்டங்கள் நம்ம செய்து சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்டேன். தெரியாதவங்க வந்து இப்படி பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா கையிலேயே 4 விரலையும் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாக்கா, நம்ம அதிலேயே நான் காமிச்சிருப்பேன் வீடியோலேயே, ப்ரெஸ் பண்ணாக்கா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அப்படி பிடிச்சி வைக்க வேண்டியது தான். இது ஈஸியான மெத்தடு. இது ஒன்றும் ரொம்ப தெரியாதுலாம் யாருக்கும் சொல்ல முடியாது. எல்லாமே ஈஸியாக செய்துடலாம். இப்போ யாருக்கும் வந்து சமையல் தெரியாது ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து சமையல் தெரியும். ஈஸியான முறையில் வந்து சமையலை வந்து குயிக்காக கற்றுக்கலாம். இப்போ தெரியாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை. ஒரு 10 நிமிஷம்தான் குயிக்காக ரெடி ஆகிடும். நான் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸ்பூனால் கட் பண்ணேன். ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அந்த கொழுக்கட்டை சாப்பிடும் போது அந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, அந்த கேரட்டு, தேங்காய் எல்லாமே வந்து அதை சேர்த்து சாப்பிடும்போது ஆகா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சுவை வந்து கூடுதலாக இருக்கும். ருசித்து சாப்பிடும் போது தான் நமக்கு வந்து அந்த செரிமானமும் கொடுக்கும். நல்லா நம்ம சாப்பிடும் போது அந்த சுவையும் வந்து நமக்கு தெரியும். ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.